ஹலோ கேர்ள்ஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட் இருக்குது, ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் டு சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் எங்கே அதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சோர்ஸ் அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வாட்டர். ஸோ இது வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ்லேருந்து கிடைக்கும். அண்ட் இதை நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ட்ரிங்கிங், இரிகேஷன், விவசாயம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டர்னால் மேலாக தெரிகிற வாட்டர். ஸோ ரிவர், லேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேலே தெரியும், லைக் ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் வந்துட்டு மேலே தெரிகிறது. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர். இது வந்து எர்த்துக்கு கீழே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கு பேர் ஆக்விஃபர் இல்லைன்னா வெல்ஸ். அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம், நிலத்துக்கு அடியிலேருந்து தோண்டி எடுக்கிறது. ஸோ கிணறு, அப்புறம் ஸ்ப்ரிங்ஸு, ஊற்று, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் ரெயின் வாட்டர் collected from precipitation used for various purpose including agriculture and household consumption. ஸோ இது வந்து உங்களுக்கு precipitation process மூலமாக நமக்கு கிடைக்கும் அண்ட் இது வந்து நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளேசியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ். ஸோ ஸ்டோர் அ லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் பர்டிகுலர்லி இன் போலார் ரீஜன்ஸ் அண்ட் ஹையர் மவுண்டெயின்ஸ். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை மவுண்டெயின்ஸ்லையும் போலார்னால் குளிர் ரீஜன்ஸ்லேயும் இருக்கும். அண்ட் இது வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஸாக மாறிட்டப்புறம் அதில் வந்து எதுவும் கலக்க முடியாது இல்லையா, அதனால் ஃப்ரெஷ் வாட்டரோட ஸ்டோரேஜ்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சீ வாட்டர். ஆல்தோ நாட் directly drinkable, sea water is a major source of desalination process that produce fresh water. ஸோ சீ வாட்டர் வந்து ரொம்ப உப்பு கரைச்சாலும் அதில் இருக்க சால்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டீசாலினேஷன். ஸோ டீசாலினேஷன் பண்ண அப்புறமா உங்களுக்கு சீ வாட்டரை வந்து ஃப்ரெஷ் வாட்டராகவும் மாற்றிக்கலாம். தென் மேன்மேட் சோர்சஸ். ஸோ டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இதெல்லாம் நம்மளாக உருவாக்கி அதில் தண்ணி சேமித்து அதை நம்ம குடிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது யூஸஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டரில் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்குது, லைக் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஹார்ட்னஸ்னு என்ன பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு மினரல்ஸ் லைக் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ வாட்டரில் இருக்கிற கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பொறுத்து அதை வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் affects the suitability of water for household, industrial and agricultural use. ஸோ கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இண்டஸ்ட்ரீஸ்க்கோ வீட்டுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணும். ஸோ இந்த கால்சியம், மெக்னீஷியம் சால்ட் இருந்தாவே அந்த வாட்டர் நம்ம ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம், இல்லைனா உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பட் அது சால்ட் வாட்டர் இல்லை. சால்ட் மட்டும் இருந்தால் சால்ட் வாட்டர், மினரல்ஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் ஹார்ட் வாட்டர். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்று பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து caused by dissolved bicarbonates, எக்ஸாம்பிள் கால்சியம் பைகார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் பைகார்பனேட். ஸோ இது வந்து கார்பனேட் சால்ட்டுனால் உருவாகக்கூடிய ஒரு ஹார்ட்னஸ், ஒரு உப்புத்தன்மை. அண்ட் எதோட கார்பனேட்ஸ்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பைகார்பனேட்டும் மெக்னீஷியம் பைகார்பனேட்டும். இட் கேன் பி ரிமூவ்ட் பை பாயிலிங் விச் precipitates கால்சியம் கார்பனேட். ஸோ அந்த தண்ணி, சில உப்பு தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து உப்பெல்லாம் வந்துட்டு பாத்திரத்திலே படிஞ்சிடும், அதாவது ப்ரிசிபிடேட் ஆகிடும். அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம். ஈஸியாக ஒரு பாயிலிங் ப்ராசஸ் மூலமாகவே ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பேர் டெம்பரரி ஹார்ட்னஸ். அதுவே பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் வந்து மேலே வந்து கார்பனேட்ஸ்னால உருவாகியிருக்கும், இது வந்து சல்ஃபேட்ஸ்னால உருவாகியிருக்கும். அண்ட் இதுவுமே கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட். இட் கேனாட் பி ரிமூவ்ட். சும்மா பாயிலிங் மூலமாலாம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் இட் ரெக்வயர்ஸ் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அதை வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் அதர் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி யூஸஸ்க்கும் இண்டஸ்ட்ரியல் யூஸஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்னஸ் என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஸ்கேல்ஸ் அண்ட் பைப்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் ரெடியூசிங் எஃபிஷியன்சி. ஸோ ரொம்ப நாள் பைப்ஸ்லாம் விட்டுட்டால் உப்பு பூத்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட் அதோட எஃபிஷியன்சினா தண்ணி ஃபோர்ஸ் ஆகிறதுல கம்மியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அதோட எஃபிஷியன்சியை குறைச்சிரும், ஸ்கேல்ஸ் உருவாகிடும். இட் காசஸ் சோப் டு லேத்தர் புவர்லி. சோப்பு போட்டிங்கன்னா நுரையே வராது, லேத்தர்னால் நுரை. ஸோ ரொம்ப கம்மியாக நுரை வரும். உப்பு தண்ணியில் துவைச்சா உங்களுக்கு நுரையே வராதுன்னு சொல்லுவாங்க. லீடிங் டு ஹையர் சோப் கன்சம்ஷன். அதனால் நுரை வரலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறையா சோப் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். இட் கேன் அஃபெக்ட் டேஸ்ட் அண்ட் காஸ் டெபாசிட் இன் வாட்டர் ஹீட்டர். ஸோ இன்னும் வாட்டர் ஹீட்டர்லேயோ வீட்டிலலாம் சுடு தண்ணி வைக்க கீசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து சால்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் சால்ட்டோட டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் ப்ராசஸ் மூலமாக, அயன் எக்ஸ்சேஞ்ச், லைம்ஸோட ட்ரீட்மெண்ட், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் ஹார்ட்னஸ்னால் என்ன எழுதணும், கிளாஸிஃபிகேஷன் 2 டைப்ஸ் மட்டும் எழுதுன்னு 10 மார்க்கில் அது பத்தாது. அதனால் ஜஸ்ட் ஒரு ரிமூவல் ப்ராசஸ்னு இந்த 4 ப்ராசஸ் எழுதுங்க. அண்ட் வாட்டர் ஹார்ட்னஸ்
0லேருந்து 60 மில்லிகிராம் பர் லிட்டர் இருந்தால் அது பேர் சாஃப்ட்டு. அதாவது கால்சியம் கார்பனேட் வந்து 60 மில்லிகிராம் இருந்தால் அது சாஃப்ட்டு. 61ல 120 மில்லிகிராம் இருந்தால் அது மாடரேட்லி ஹார்ட். 121லேருந்து 180 இருந்தால் அது ஹார்ட். அபவ் 180 மில்லிகிராம் இருந்தால் அது வெரி ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து அது ஜென்ரலாக ஹார்ட்னஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்டால் அது ஜென்ரலாக எழுதலாம். பட் தனியாகவே உங்களுக்கு டிஸ்கிரைப் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டோன்னா இப்படி எழுதணும். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ்க்கு இன்னொரு பேர் கார்பனேட் ஹார்ட்னஸ். ஏன்னா இது கார்பனேட்னால ஃபார்ம் ஆகக்கூடியது. டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as carbonate hardness formed by calcium carbonate and magnesium carbonate. ஸோ calcium carbonate and magnesium carbonate சால்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹார்ட்னஸ் வந்து இட் கேன் பி ரிமூவ்டு பை பாய்லிங். இது வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படிங்கிறனால நீங்கள் கொதிக்க வச்சாவே ரிமூவ் ஆகிடும். when heated bicarbonates decompose into insoluble carbonates which precipitates out as solid deposits. ஸோ அது வந்து இங்கே கொதிக்க வைக்கும் போது soluble carbonates வந்து இன்சால்யூபிளாக மாறிடும். அதனால் சால்ட்டாவோ இல்லை ப்ரிசிபிடேட்டாவோ கீழேயோ இல்லை பாத்திரத்தோட சைட்லையோ செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. CaHCO3 twice give CaCO3 precipitate. இந்த டவுன்வர்ட் ஏரோ மார்க் போட்டால் அதுக்கு பேர் ப்ரிசிபிடேட்னு அர்த்தம், வீல் படிவம். ஸோ கால்சியம் ப்ரிசிபிடேட்டாக சாலிடாக ப்ரிசிபிடேட் ஆச்சுன்னா நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இட் ஃபார்ம் ஸ்கேல்ஸ் அண்ட் பாய்லர்ஸ். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பாத்திரத்துலையோ கெட்டில்லையோ பைப்ஸ்லையோ அந்த உப்பு தண்ணியை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகிடும், உப்பு பூத்துரும்னு சொல்கிறது. இட் காசஸ் டெம்பரரி க்ளவுடினஸ் when water is heated due to precipitation of calcium carbonate. ஸோ அந்த வாட்டரை வந்து நீங்கள் லைட்டாக கொதிக்க வைக்கும் போது உப்பு வந்து மேலெலாம் வந்து ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆகி வாட்டர் வந்து ப்ரிசிபிடேட் இருக்கிற மாதிரி மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் லீட்ஸ் டு ஹையர் சோப் கன்சம்ஷன். ஸோ ஏற்கனவே மேலே பண்ண மாதிரி உப்பு தண்ணியில் வந்து சோப் நிறைய நுர வராதுங்கனால சோப் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெத்தட் ஸ்ட்ரீம் வந்து பாய்லிங், லைம் ட்ரீட்மெண்ட். ஜஸ்ட் பாயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சால்ட்டாக மாறிடுவாங்க, நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். லைம் ட்ரீட்மெண்ட்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை நீங்கள் ஆட் பண்ணும்போது பைகார்பனேட்ஸ் வந்து கார்பனேட்ஸாக ரிமூவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ப்ரெசன்ஸ்னால தான் நடக்குது. பட் எப்படி இருக்கும்னா கால்சியம் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட் இல்லை கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேலே வந்து கார்பனேட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கீழே வந்து சல்ஃபேட்டாவோ இல்லை குளோரைடாவோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இட் கேனாட் பி ரிமூவ் பை பாய்லிங். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் தான் பாயில் பண்ண ரிமூவ் பண்ண முடியும். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் பாயில் பண்ண ரிமூவ் பண்ண முடியாது. இதுவுமே பைப் லைன்ஸில், பாய்லர்ஸில், ஹீட்டர்ஸில் வந்து ஸ்கேல் ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதனால் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ நிறைய வரும். பைப்பெல்லாம் மாற்ற வேண்டியது மாதிரி அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து சோப் சுத்தமாகவே நுர வராது. அதனால் எஃபிஷியன்சி, சோப்போட நுரைத்தன்மை ஃபுல்லாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இட் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் எஸ்பெஷலி இன் டெக்ஸ்டைல், டையிங் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து உப்பு தண்ணி இல்லை உப்பு தண்ணி நிறைய நாள் வச்சுருக்க பாத்திரம் இதிலலாம் ரிப்பீட்டடாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில், டெக்ஸ்டைல்ஸ்லையோ இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லையோ நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மெத்தட் ஸ்ட்ரீம் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட், லைம் சோடா ப்ராசஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், டிஸ்டிலேஷன். ஸோ இதில் நம்ம கீழே வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் இன் டொமஸ்டிக்னா வீட்டில், தென் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீம் ஜெனரேட்டர்ஸில் எப்படியெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குதுன்னு பார்க்கலாம். டொமஸ்டிக் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இட் ரெடியூசஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. ஸோ வீட்டில் வந்து நம்ம உப்பு தண்ணியில் வந்து துணியும் துவைக்க மாட்டோம், பாத்திரமும் கழுவ மாட்டோம். அப்படியே கழுவினாலும் நுர வராது. இல்லைனா கழுவி வச்ச தட்டிலையோ இல்லை துவச்சி போட்ட துணியிலையோ உப்பு வந்து ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். தென் இட் காசஸ் ஸ்கேலிங் இன் ப்ளம்பிங் அண்ட் அப்ளையன்சஸ். பைப்ஸில் எல்லாமே உங்களுக்கு உப்பு நிறைய படிஞ்சிடும். அதனால் பைப்லைனோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். தென் ஸ்ட்ரெயின்ஸ் ஆன் கிளாத்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ். ஸோ பாத்திரம் கழுவினாலும் துணி துவைச்சாலும் உங்களுக்கு அதில் வந்து உப்புத்தன்மை நிறையா இருக்க மாதிரியே இருக்கும். தென் டேஸ்ட், ஆர்டர் இது எல்லாமே டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இட் இன்க்ரீசஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி பாய்லர்ஸ்லேயோ பைப்ஸ்லேயோ உப்பெல்லாம் நிறைய படிஞ்சிட்டா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இல்லைனா வேறு மாற்றுறதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல், டையிங், பேப்பர் அண்ட் ஃபுட் ரெக்வயர் அ சாஃப்ட் வாட்டர் ஃபார் ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணாமல் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றி அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் நிறைய தேவைப்படும் சொல்கிறாங்க. இட் ரெடியூசஸ் எஃபிஷியன்சி ஆஃப் கூலிங் சிஸ்டம். எந்த சிஸ்டம்னாலும் சரி அதில் வந்து ஸ்கேல்ஸ் பில்டப் ஆகுறதுனால அதோட எஃபிஷியன்சிக்கு நாளாக குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறாங்க. இட் எஃபெக்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ சப்போஸ் இந்த தண்ணியில் அதாவது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் உப்பு ஊற்றலை பரவாயில்ல அப்படின்னு நம்ம அதிலே செஞ்சுட்டு இருந்தோன்னா
அதில் தயாரிக்கப்படுற ஃபுட்ஸ், டேப்லெட்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் ஸ்டீம் ஜெனரேட்டர்ஸ்னால் பாய்லர்ஸ், அதாவது சுடு தண்ணி வைக்கக்கூடிய ஒரு சுடு தண்ணியை ஆவியாக மாற்றக்கூடிய சில பாய்லர்ஸ், ஜெனரேட்டர்ஸ் இதில் எல்லாமுமே நீங்கள் உப்பு தண்ணி போட்டிங்கன்னா பாய்லர்ஸில் ஸ்கேல் ஃபார்ம் ஆகும், எஃபிஷியன்சி குறையும், தென் ஃபோமிங் அண்ட் ப்ரைமிங் வந்து காஸ் ஆகும், தென் பாய்லர் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இப்படி விட்டோன்னா பாய்லர் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எஸ்டிமேஷன் பை EDTA மெத்தட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் EDTA மெத்தட் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 மெத்தட் இருக்கா, லைக் சோப் சொல்யூஷன் டெஸ்ட் மெத்தட், AAS மெத்தட், கிராவிமெட்ரிக் மெத்தட். ஓகே, இதில் வந்து வாட்டர் சாஃப்டனிங் மெத்தட், ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைம் சோடா ப்ராசஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா லைம் சோடாவை ஆட் பண்ணி கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ப்ரிசிபிடேட்டை வந்து இன்சாலபிள் காம்போனன்ட்ஸாக மாற்றி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். அதை கால்சியம் ஹைட்ராக்சைடு போட்டாவே பைகார்பனேட்ஸ் வந்து கார்பனேட்ஸாக மாறி சால்ட்டாக கீழே செட்டில் ஆகிடும். ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்கா, கோல்டு லைம் சோடா ப்ராசஸ் அண்ட் ஹாட் லைம் சோடா ப்ராசஸ். ஸோ கோல்டுனா ரூம் டெம்பரேச்சர்லேயே கண்டக்ட் பண்ணுவோம், ஆனால் நிறைய நேரம் செலவாகும். பட் ஹாட்டில் வந்து 80 டிகிரி to 100 டிகிரி வந்து நம்ம ஹீட் பண்ணி செய்யும்போது ஃபாஸ்டராக ப்ரிசிபிடேட் ஆகி சீக்கிரம் ரிமூவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்தால் கால்சியம் பைகார்பனேட் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்தால் கால்சியம் கார்பனேட்டாக மாறிடும். அண்ட் மெக்னீஷியம் பைகார்பனேட் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்தால் மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறிடும். ஸோ இவங்க 2 பேரையும் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வைஸாகவும் நிறையா பெரிய அளவில் செய்யணுன்னாலும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெம்ப்ரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரெண்டுத்தையுமே இது குறைக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இட் ப்ரொடியூஸ் ஸ்லட்ஜ் தட் ரெக்வயர்ஸ் டிஸ்போசல். ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற உப்பை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிறோம்ல, அந்த உப்பை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ், டிஸ்போஸ் பண்ணுற ப்ராசஸ் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. அண்ட் கேர்ஃபுல் கெமிக்கல் டோசேஜிங் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ இதில் யூஸ் பண்ணுற கால்சியம் ஹைட்ராக்சைடுமே ஒரு கெமிக்கல்ங்கிறதுனால அதோட டோசேஜை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் வாட்டரை நம்ம குடிக்க யூஸ் பண்ணும்போது அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம பாடிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய கெமிக்கல் இஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் அதையும் நம்ம டோசேஜும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டைப் வந்து ஜியோலைட் மெத்தட், இல்லைனா அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அதில் என்ன பண்ணுறோன்னா சோடியம் பேஸ்டு ஜியோலைட் யூஸ் பண்ணி கால்சியம் எல்லாத்தையும் சோடியமால் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ கால்சியம் கார்பனேட் இருந்தால் தான் நமக்கு உப்பு ஃபார்ம் ஆகும், சோடியம் பைகார்பனேட் இருந்தால் உப்பு அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அதே மாதிரி மிக்ஸ்டு பெட் அயான் எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா டிஅயனைசேஷன், இருக்கிற அயான்ஸை ரிமூவ் பண்ணுறது, அதாவது கேட்டையான்ஸோ ஆனையான்ஸோ, லைக் கால்சியம் அப்படிங்கிறது கேட்டையான், அந்த கேட்டையானை வேறு ஏதாவது ஆனையான் மூலமாக போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா பாய்லர்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸில் டீமினரலைஸ்டு வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அட்வான்டேஜஸ் வந்து இட் ரிமூவ்ஸ் நியர்லி ஆல் தி ஹார்ட்னஸ், அதாவது பெர்மனன்ட், டெம்ப்ரரி அந்த மாதிரி ஹார்ட்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஸ்லட்ஜ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அண்ட் இட் கேன் பி ரீஜெனரேட்டட் அண்ட் ரீயூஸ்டு. ஸோ அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஜென்ரேஷன் ஆஃப் சால்ட், அதாவது சால்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இல்லை கால்சியம் கார்பனேட் எல்லாத்தையும் சோடியம் கார்பனேட்டாவோ இல்லை வேறு ஏதாவது அயான் கார்பனேட்டாவோ மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இனிஷியல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், செட்டப் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற RO வாட்டர்னு சொல்லிக்கலாம். ஹார்ட் வாட்டர் இஸ் ஃபோர்ஸ்டு த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன், அதாவது ஒரு 4 ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபில்டருக்கு பேர் செமி பர்மியபிள் மெம்பரேன். அது வழியாக நம்ம சால்ட் வாட்டரை போடும்போது சால்ட்டெல்லாம் அந்தந்த ஃபில்டரில் செட்டில் ஆகி அது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக மாறிடும். அப்போ வந்து கால்சியம் மெக்னீஷியம்லாம் அந்த சால்ட்டாகவே ரிமூவ் ஆகிடும் சொல்கிறாங்க. இது அட்வான்டேஜஸ் வந்து இட் ரிமூவ்ஸ் ஹார்ட்னஸ், சால்ட்ஸ், பாக்டீரியா அண்ட் அதர் இம்ப்யூரிட்டி. ஸோ வீட்டில் RO போடுறது வந்து பியூர் வாட்டர் கொடுக்கறதுக்காக. ஸோ ஹை பியூரிட்டி வாட்டர் நமக்கு கிடைக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா பவர் கன்சப்ஷன், அது எப்போவுமே எலக்ட்ரிசிட்டியில் ஓடிட்டே இருக்கிறதுனால ஹை எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கும். தென் மெம்பரேன் கிளீனிங், அந்த ஃபில்டரெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பீரியாடிக்கலாக ஒரு டைம் டு டைம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த காஸ்ட் எஃபெக்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது,
சாஃப்டனிங் மெத்தடில் லைம் சோடா ப்ராசஸ், அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், இது மூணு தான் உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். தென் நெக்ஸ்ட் வந்து டீமினரலைசேஷன் ஆஃப் வாட்டர். மினரலைசேஷன்னா மினரல்ஸ் இருக்கிறது. இப்போ நம்ம ஹார்ட் வாட்டர்னால் என்னென்னு பார்த்தோன்னா கால்சியம், மெக்னீஷியம், மினரல் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா டீமினரலைசேஷன், ஆல்சோ கால்ட் அஸ் டீஅயனைசேஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் dissolved minerals, salts and impurities of water. ஸோ ஒரு வாட்டர்லேருந்து மினரல்ஸை ரிமூவ் பண்ணினா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டீமினரலைசேஷன். இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஹை பியூரிட்டி வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் சச் அஸ் பாய்லர்ஸ், pharmaceuticals, power plants and electronics manufacturing. ஸோ எங்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. தென் டீமினரலைசேஷன் எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரெசன்ஸ் தட் ரீப்ளேசஸ் டிசால்வ்ட் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் வித் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்சைடு அயன். ஸோ Ca ப்ளஸ்க்கு பதிலாக H ப்ளஸ்ஸு, வேறு ஏதாவது சால்ட்டுக்கு பதிலாக OH மைனஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாவே வாட்டராக ஃபார்ம் ஆகி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அண்ட் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். ஸோ கேட்டயானில் Ca2+ வந்து Na+ஆல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். அது மாதிரி ஆனியான் ப்ளஸ் வந்து சல்ஃபேட்டை வந்து OH மைனஸால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் மிக்ஸ்டு பெட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ஏற்கனவே சொன்னோம். ரெண்டுமே சேர்த்து போத் கேட்டயான் அண்ட் ஆனியான் சேர்ந்து உங்களுக்கு பெட்டர் எஃபிஷியன்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்டேஜஸ் வந்து எல்லா சால்ட்டுமே ரிமூவ் பண்ணிடும், நமக்கு வாட்டர் வந்து பியூரிட்டி லெவல் ஹையாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேலும் ஃபார்ம் ஆகாது, ஏன்னா சால்ட் ஃபார்ம் ஆகாது, இதில் வந்து வாட்டர் தான் ஃபார்ம் ஆகி வெளியில் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் உப்பு பூக்கிறதுமே உங்களுக்கு குறையும். தென் ஹை பியூரிட்டி அப்ளிகேஷன், எங்கெல்லாம் ஹை பியூரிட்டி வாட்டர் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த ப்ராசஸ் டீமினரலைசேஷன் ப்ராசஸ் பண்ணின வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேட்டயான் ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதில் ரெசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெசன்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது கெமிக்கலை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுற காஸ்ட் ஜாஸ்தி, ஏன்னா ஆசிட் பேஸ் ரெண்டுத்தையுமே நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அண்ட் அது வந்து வெறும் சால்ட் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுமே தவிர ஆர்கானிக் கண்டாமினேஷனில் பாக்டீரியாஸ் வேறு எதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா பவர் பிளான்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தென் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் வாட்டர். ஸோ மேலே வந்து என்ன சொன்னோம், மினரல்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், மற்ற ஆர்கானிக் கண்டாமினேஷன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. லைக் செடிமெண்டேஷனாக வீழ்படிவம் பண்ணுறது. ஹெவியர் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் செட்டில் அட் த பாட்டம். ஸோ நிறைய வெயிட் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாட்டமில் செட்டில் ஆகிடும், அதுக்கு பேர் செடிமெண்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணியோ நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பிளைன் செடிமெண்டேஷன் வித் கோஆகுலேஷன். பிளைன் செடிமெண்டேஷன்னா கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இருக்காது, பட் கோஆகுலேஷன்னா அடியில் சேறு மாதிரி நிற்கும், அது வந்து நம்மளை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா ஃபில்டர் பண்ணும்போது சேறு தண்ணியாக தான் கூட வரும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறோம், முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், சீவேஜ் வாட்டரில் ட்ரீட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் சம் பியூரிஃபிகேஷன்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃபில்ட்ரேஷன். ஸோ ஒன்று வந்து செடிமெண்டேஷன், கீழே செடிமெண்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் அப்புறம் என்ன பண்ணணும், ஃபில்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ வாட்டர் இஸ் பாஸ்ட் த்ரூ போரஸ் மெட்டீரியல் டு ட்ராப் சஸ்பெண்டட் பார்ட்டிகல். போரஸ் மெட்டீரியல்னால் குட்டி குட்டி வாட்டர் வழியாக அனுப்பும்போது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் தான் மாட்டிக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை நிறைய டைப்ஸ் இருக்குது, சாண்ட் ஃபில்ட்ரேஷன், ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்ட்ரேஷன், மெம்ப்ரெயின் ஃபில்ட்ரேஷன். தென் இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னா வீட்லேயும் இல்லை இண்டஸ்ட்ரியல் சம்திங்லேயும் யூஸ் பண்ணுவோம். தென் கோஆகுலேஷன் அண்ட் ஃப்ளாக்குலேஷன். கோஆகுலேஷன்னா அதை வந்து ஒரு ஸ்லட்ஜாக மாற்றி வெளியில் எடுக்கிறது. ஃப்ளாக்குலேஷன்னா அதை வந்து மேலே தேங்கி நிற்கிற பார்ட்டிகல்ஸாக மாற்றி அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. கோஆகுலன்ஸ் என்ன பண்ணுவோன்னா லைக் ஆலம் இல்லைனா அயான் சால்ட்ஸாக மாற்றி அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ளாக்குலன்ஸ் என்ன பண்ணுவோன்னா லைக் பாலிமர்ஸ்னால் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி மாற்றி அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். தென் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறோன்னா கோஆகுலேஷனில் கெமிக்கல்ஸை வச்சு டீஸ்டெபிளைஸ் பண்ணிடும். ஃப்ளாக்குலேஷனில் நல்லா ஸ்டிர் பண்ணோம்னாவே உங்களுக்கு கீழே இருக்கிற தேங்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா மேலே வந்து நின்றும். தென் செடிமெண்டேஷன் மூலமாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இங்கே எங்கே யூஸ் பண்ணோன்னா ட்ரிங்கிங் வாட்டர்லேயும் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். தென் பாயிலிங் அண்ட் ஸ்க்ரீனிங். ஸோ பாயிலிங் ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய கொதிக்க வச்சோன்னா உப்பு இல்லை ஆர்கானிக் கண்டாமினேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிசிபிட்டேட்டாக மாதிரி வெளியில் வந்துடும். தென் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸும் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்னு சொல்லிக்கலாம். பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபைன் சஸ்பெண்டட் சாலிட்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் இதை எங்கே யூஸ் பண்ணோம், டீசாலினேஷன் பிளான்ஸ்லேயோ இல்லை எங்கே ஹை வாட்டர் பியூரிட்டி வேணுமோ அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சால்ட் ரிமூவ் பண்ணுறது டீமினரலைசேஷன், அதே மாதிரி சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணுறது பார்த்தோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, லைக் குளோரினேஷன், யூவி ரேடியேஷன், ஓசோனேஷன், ஃபில்ட்ரேஷன்
பாயிலிங், டிஸ்டிலேஷன், இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். ஸோ எல்லாத்துக்குமே அப்படின்னா என்ன, அட்வான்டேஜஸ்னால் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு டேக் யூ கைஸ் அஸ் அ செமினார். ஓகேங்களா? ஸோ செமினாராக மாற்றி எடுத்துக்கோங்க.